கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலையில் மாதிரியே தான். சரி, ஸோ நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்கிறதுனால எனக்கோ என்னை பற்றியோ பெரிய அறிமுகங்கள் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதில் சில நேரங்களை என்ன பண்ண விரும்பலை. நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். கடந்த நாட்களாகவே அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கவும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் கர்த்தர் எனக்கு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முன்பு இருந்ததை விட அதிகமாக கடந்த மாதங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரோட நிறைய பேச, ஆண்டவரை இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன பண்ணுங்க, எனக்கு என்னை குறித்து வெளிப்படுத்துங்க. இல்லை, இதை வச்சுக்கிறேன். ஆமாம், என்னை குறித்து உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஊழியத்தை குறித்து எதிர்கால திட்டங்களை எனக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க, இன்னும் தரிசனத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்படிங்கிற அநேக காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த கன்வென்ஷன் அறிந்த பிறகு இந்த கன்வென்ஷனில் பேசும்படியும் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை இருதயத்தில் என்ன பண்ணார், கொடுத்தார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாளைக்கு ஆராதனையில் என்ன பண்ணுவோம், நம்ம கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, தேவன் சபைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி, சபை விடுவிக்கப்படும்படி, சபை தன்னுடைய நோக்கத்தை இழந்து விடாமல் சபை மறுபடியும் தன்னுடைய நோக்கத்தில் செயல்படும்படி கர்த்தர் கடைசி நாட்களில் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக பிரபல கிறிஸ்டியன் ரைட்டர் ரிக் வாரன் அவர் எழுதிய பர்பஸ் ட்ரிவன் சர்ச் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை என்ன பண்ணினேன், நான் வாசிக்க நேர்ந்தது. அதாவது அழைப்பை நோக்கத்தை இழந்து போன சபை. 20 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு பரிசுத்தவானுக்கு அவருடைய இருதயத்தில் சபையானது அதனுடைய நோக்கத்தை இழந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதை எழுதியிருந்தார். இன்றைக்கும் நான் சபைகளை பார்க்கும்போது, எல்லா சபைகளை பார்க்கும்போது நான் நிச்சயமாகவே துக்கப்படுகிறேன். விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதனை அடைகிறேன். காரணம் என்னன்னா, சபை விசுவாசிகள் தங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிற அந்த நோக்கத்தை இழந்து, அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு வேற ஏதோ பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எது ரொம்ப முக்கியமாயிற்று அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் என்னவாயிற்று, ஆசீர்வாதங்கள் பேசப்படலைன்னா யாருக்கும் சபைக்கு வர்றதுக்கே என்ன பண்றதில்ல, விருப்பம் இல்லை. எங்கே ஆட்கள் திரளாய் கூடுறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதங்கள் பேசப்படுற இடங்கள்ல ஜனங்கள் என்ன பண்றாங்க, திரளாய் கூடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த உலகத்துல எப்படியாவது என்ன பண்ணப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எதுக்கே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அப்பதான் நான் மற்றவனை விட எப்படி இருப்பேன், மேல இருப்பேன், மற்றவனை விட நான் உயர்ந்திருப்பேன், மற்றவனை விட நான் சிறந்தவனா இருப்பேன். மனுஷனுடைய ஒரே போராட்டம் என்னவா இருக்கு, எப்படியாவது இந்த உலகத்துல சக மனுஷனை விட நான் எப்படி இருக்கணும், தன்னை ஒரு விசித்திரமானவனா விசேஷித்தவனா என்ன பண்ண நினைக்கிறாங்க. அதனால எல்லாரும் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனா கர்த்தருடைய இருதயத்துல மறுபடியும் சபை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அழைப்பில் நிலைத்திருக்கக்கூடிய 5 காரணங்களை வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்க இடத்துல பேச விரும்புகிறேன். ஆதார வசனமாக வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண கடவன், நிலைத்திருக்க கடவன். அருமையான விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் யாரால அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு மனிதன் அழைத்ததுனால நீங்க இல்ல, தேவனாலே அழைக்கப்பட்டபடினால நீங்களும் நானும் இங்க என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இங்கே ரொம்ப ஸ்பெசிபிக்கா
ஆண்டவர் விசுவாசிகளுக்கு சொல்ற காரியம், நம்ம எல்லாரும் எதுல நிலைச்சிருக்கணுமா? அழைக்கப்பட்ட அழைப்பில என்ன பண்ணிருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். விக்கிரகங்களை வணங்கி, விக்கிரகங்கள் தான் தெய்வம் என்று நம்பி இந்த உலகத்திலே ஒரு காலத்திலே அவைகளுக்கு ஊழியம் செய்து, அவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவைகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளையும் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் பரிசுத்தமுள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டபடினாலே, அல்லது என்னுடைய முற்பிதாக்கள் அழைக்கப்பட்டபடினாலே, நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே அல்லது அவருடைய சரீரமாகிய சபையிலே அங்கமாகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தரிடத்திலிருந்து நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இது நீங்களோ நானோ எடுத்த முடிவு கிடையாது. பல நேரத்தில் நம்ம எல்லாரும் சொல்றது உண்டு, ஒரு நல்ல டிசிஷன் நான் எடுத்தேன், நல்ல முடிவெடுத்தேன். இல்லை, நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, பூர்வ காலங்களுக்கு முன்பதாகவே, தாயின் கருவில நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஒரு பாட்டு கூட இப்படி இருக்குது, தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எவ்வளோ அருமையான பாட்டு. அந்த வரி ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னை முதல்ல பேர் சொல்லி கூப்பிட்டது எங்க அப்பா அம்மா தான் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்பா அம்மா என் பேரை சொல்றதுக்கு, என் அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை ஆண்டவர் பேர் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைச்சிருக்கிறீங்களா? அதுதான் நம்ம சோதித்தறிய வேண்டிய காரியம். நான் அழைக்கப்பட்ட அழைப்புல நிலையா இருக்கிறேன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? நிலையா? நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் என்ன கிடையாது? நிலையா? எங்க அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி, இந்த நாய்க்கு வேலையும் இருக்காது, நிக்க கீழே 2 நாய் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல என்ன பண்ணாது, அதை அவுத்து விட்டுட்டோம்னா ஒரு இடத்துல என்ன பண்ணாது, இங்க இருந்து அங்க ஓடும், அங்க இருந்து இங்க வரும், காலுக்கு இடையில சுத்தும், அப்புறம் அந்த பக்கம் போய் நிற்கும், சும்மா ஒருத்தரை குலைக்கும், இங்க இருந்து அங்க போய் நிற்கிது, அங்க வரைக்கும் போயிட்டு வருது, திடீர்னு கேட்டை விட்டு என்ன பண்ணிடுது, வெளியில போகுது. சரி, இதுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான பொறுப்பை என்ன பண்ணிருப்பாங்க போல, கொடுத்துருப்பாங்க போல, அவ்வளவு மும்முரமா என்ன பண்ணுது, ஒவ்வொரு வேலையும் போறது ஒவ்வொரு எப்படி ரொம்ப சின்சியரா என்ன பண்ணுது. ஏதாவது உனக்கு ஒரு வேலை இருக்கா அப்படின்னா ஒரு வேலையும் கிடையாது. ஆனா ஒரு இடத்துல நிக்குதா? இப்படித்தான் இன்னைக்கு விசுவாசிகளும் மாறிட்டோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில நிக்காம நம்ம இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக மனசும் மாமிசமும் விரும்பின போக்கில விரும்பினவைகளை செய்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனசையும் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ என்ன பண்ணிட்டோம்? பழகிட்டோம். இதுக்கு மேல 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டா இது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம நோக்கம் என்ன? மனசும் மாம்சமும் விரும்புகிறத நிறைவேற்றி வாழ்ந்துட்டு இதுக்கு மேல 2 பாட்டு ஒரு அதிகாரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நானு? இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்காக உங்களை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்வதுதான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருப்பது. நீங்களும் நானும் சும்மா இந்த இடத்துல ஆள் வேணும், இவ்வளவு பெரிய ஹால் கட்டியிருக்கிறாங்க, அதை நிறைக்கிறதுக்கு கும்பல் வேணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணல? கட்சிக்காரங்க கூட்டிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணல? பிரியாணி கொடுத்து 500 ரூபா காசு கொடுத்து கோட்டர் கொடுத்து கிரவுண்ட் இவ்வளோ பெருசா எடுத்துருக்கிறோமே, இந்த கிரவுண்ட்ல எம்டியா சேர் இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லயும் ஆளுங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஆள் கூட்டம் காட்டுற மாதிரி காட்டுறதுக்காக இங்க உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணல? பல நேரத்தில் சர்ச்சுக்கு போறதுக்கு நம்ம எல்லாரும் எண்ணம் என்ன, நம்ம போலன்னா சர்ச்சு எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால போய் என்ன பண்ணுவோம்? அப்படித்தானே நினைக்கிறோம். இல்லை, அதுக்காக நீங்க அழைக்கப்படவே இல்லை. அப்படி அழைக்கப்பட்டதா நினைச்சீங்கன்னா நீங்க இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையை என்ன பண்ணிட்டீங்க?
பிரயோஜனமே இல்லாம என்ன பண்ணியிருக்கிறீங்க, செலவழிச்சிருக்கிறீங்க. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது அதற்காக கிடையாது. அந்த அழைப்பை குறித்து 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டு, அந்த அழைப்புக்காகவே 24 மணி நேரமும் சிந்திச்சுட்டு, அந்த அழைப்புக்காகவே உழைச்சிட்டு, அந்த அழைப்புக்காகவே வேலைக்கு போய், அந்த அழைப்புக்காகவே சம்பாரிச்சு, அந்த அழைப்புக்காக பிள்ளைகளை பெற்று, அந்த அழைப்புக்காக பிள்ளைகளை வளர்த்து, அந்த அழைப்பு நிறைவேறும்படியாகத்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன பண்ணுங்க பாருங்க. ஏன்னா மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர். இங்க யாராவது பெரிய ஞானி இருக்கிறோமா? சயின்டிஸ்ட் யாராவது இங்க இருக்கிறோமா? என் தம்பி தான் ஒரு சயின்டிஸ்ட். ஆமா ஆமா ஆமா, பேர் வச்சிருக்கிறாங்க அவனுக்கு என்னென்ன சயின்டிஸ்ட்னு பலர். ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரை விட ஒரு விசேஷ டெக்னிக்கல் ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. வேதம் சொல்லுது இங்கே பெருசா ஞானிகளும் நம்ம தான் சொல்லிக்கணும். நம்ம வெளியில் எடுத்துட்டு போய் இவர் சயின்டிஸ்ட்னு சொன்னா ஏத்துக்க இல்லை, உண்மையான சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் வெளியில் போய் என்ன பண்ண முடியாது. இப்போ சயின்டிஸ்ட் மாநாடுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தோட பார்வையில் சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க யாரு? பின்னாடி பேருக்கு பின்னாடி வால் நிறைய என்ன பண்ணணும், இருக்கணும். எதையாவது ஒன்று ஒளிஞ்சிருந்ததை என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமாம், உண்மை தானே. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் உருவாக்கப்பட்டது கிடையாது. எல்லாமே என்ன பண்ணது, மறைஞ்சிருந்ததை என்ன பண்ணாங்க, மறைஞ்சிருந்ததை என்ன பண்ணாங்க, மறைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாரும். அந்த சந்திரன் மலை கோள்கள் எல்லாம் மேலே தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அதை ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்ன எல்லாத்தையும் இந்த நம்ம கிட்ட பைனாக்குலர் இல்லை, சாரி டெலஸ்கோப் என்ன பண்ணல இல்லை. அவர் டெலஸ்கோப்ல பார்த்துட்டே இருந்தப்ப இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குதே, வித்தியாசமா இருக்குதேன்னு பக்கத்தில் வச்சு பார்த்தாரு. அவர் ஒன்று என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் என்னவா மாறிட்டாரு. ஒளிஞ்சிருந்ததை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் யாரு? அதுக்கு தான் பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், அதுக்கு தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய புஸ்தகம் எழுதணும், நிறைய என்ன பண்ணணும். எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இந்த உலகத்தில் என் தேவன் உண்டாக்காத ஒன்னையும் எந்த மனுஷன் என்ன பண்ணவே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. அவரு நீ ஒளிச்சு வச்சதை கண்டுபிடிச்சது பெரிய ஆளுன்னா அதை உண்டாக்குன என் தேவன் தான் உன்னை விட யாரு? ஆமென். ஒளிஞ்சிருந்ததை கண்டுபிடிக்கிற நீனே இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது அதை உண்டாக்கினவர் தான். அதனாலதான் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 43 அதிகாரத்தில், இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ தண்ணீரை கடக்கும் போது என்ன பண்ணாத, நீ தண்ணியை கடக்கும் போது என்ன பண்ணாத, பயப்படாத. ஆறுகளின் வழியா கடந்து போகும்போது என்ன பண்ணாத, அது உன் மேல என்ன பண்ணாது, புரளாது. அக்கினி வழியா கடந்து போகும்போது நீ அது உன்னை என்ன பண்ணாது, ஏன்? உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர். நான் என்ன பண்றேன், நம்ம உண்டாக்கினவர் சொல்றதை கேட்கிறோமோ இல்லையோ, கண்டுபிடிச்சவன் சொன்னா நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஆத்தன்டிக்கா என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சவங்க சொல்றதை தானே ஆத்தன்டிக்கா நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களை உண்டாக்குனவர் சொல்றாரு, இந்த கண்டுபிடிச்சவங்க எல்லாம் கண்டுபிடிச்சதை உண்டாக்குனவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா நான் உன் கூட தான் என்ன பண்றேன், இருக்கிறேன். எவ்வளவு பெரிய தண்ணி வந்தாலும் கவலைப்படாத, எவ்வளவு பெரிய ஆறு வந்தாலும் கவலைப்படாத, அக்கினி ஜுவாலை போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கவலைப்படாத. நான் உன் கூட என்ன பண்றேன், இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நான் பாட்டுக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா சொன்ன பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஜாலியாக இருந்தேன்.
என்னை யாரோ ஒருத்தர் இவரை பத்தி சொல்லி இவர் மேல எனக்கு ஒரு ஆசை வந்து இவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவர் வசனத்தை எனக்குள்ள இருதயத்துல பேசி என்னோட கூட இருப்பேங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துக்கு எதுக்கு என்னைய ஏன் வந்தோம், ஏன் இங்க இருக்கிறோம், எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? அருமையான சகோதர சகோதரிகளே, யூ ஆர் ஹியர் நாட் பை an accident. தற்செயலாக விபத்து நடந்ததுனால நீங்க யாரும் இங்க என்ன பண்ணல இல்ல. உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால நான் இங்க வந்தேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில பிசினஸ்ல பிரச்சனை வந்தது, அதனால நான் இங்க வந்தேன். அப்படியெல்லாம் எந்த நஷ்டத்தினாலேயோ பிரச்சனைகளினாலேயோ நீங்க இங்க வரல. நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே அனாதி தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால தான் நீங்களும் நானும் இங்க என்ன பண்றோம் இருக்கிறோம். It's all He has chosen us, He has selected us. நம்மை தெரிந்திருக்கிறபடினால இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். இந்த அழைத்த தேவன் எதற்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்? முதலாவது, கர்த்தர் எதற்காய் நம்மை அழைத்திருக்கிறார்? வாசிப்போம். கலாத்தியர் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. எனக்கு தண்ணி குடிச்சதுனால தான் சொன்னேன். எனக்கு இந்த வசனம் வாசிக்கும்போது சொல்றது, ஏன் சொல்றது பிடிக்காதுன்னு வைங்களேன். நம்ம இது எங்க போவோம், ஆன்லைன்ல போவோம். மைக் இல்லாம இங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வசனத்தை வாசிப்பாங்க. ஆன்லைன்ல கேட்டு இருக்கிறவங்க என்ன மட்டும்தான் கேட்கும், அவங்களுக்கு என்ன வசனம் வாசிக்கிறாங்கன்னு கேட்காது. அவங்களுக்கு என்னதான் கேட்கும், அது மட்டும்தான் என்ன பண்ணும். என்னடா ஒரு திடீர்னு கலாத்தியர் 5:13 வெறும் அது மட்டும்தான் என்ன பண்ணுது. அதனாலதான் வசனம் வாசிக்கிறதுக்கு எதையும் கொடுத்து வாசிக்க சொல்லிடுறது, மைக்கையும் கொடுத்து. பல நேரத்தில் சில ஊழியக்காரங்களா இருக்காங்க, ஆமா ஆமா ஆமே அல்லேலூயா. இந்த எதுக்குடா இவரு? அதான் ஒரு பழமொழி எங்க அப்பா சொல்லுவாரு நிறையா, யாரோட இடுப்ப சுத்தியோ. ஆமா, சில நேரத்தில் இப்படித்தான் பிசாசு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எதையுமே வேலை செய்ய என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். இங்க வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்களும் நானும் எதற்காக? முதலாவது, தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார், சுயாதீனமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார், விடுதலை அடைவதற்கு அழைத்திருக்கிறார். நாம் சுயாதீனமாயிருக்கும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியா பாஸ்டர், இவ்வளவு நாள் தெரியாம எங்க பாஸ்டர் சொல்ற எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், நாங்க சுயாதீனமானதாவே என்ன பண்ணல நினைக்கல. இங்க வந்தா அங்க இருந்ததை விட நிறைய கட்டுப்பாடு இங்க என்ன பண்றீங்க. அங்கேயாவது கொஞ்சம் சுதந்திரமா இருந்தோம் போல, சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து எங்களோட முழு சுதந்திரமும் போயிடுச்சுன்னு இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க, ஜபத்துல உட்காரும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்கள பொறுத்தளவுக்கு அமைதியா உட்காரு, பேசாத, ஏதாவது நோண்டிக்கிட்டு இருந்தாலும் தொந்தரவு பண்ணாம என்ன பண்ணணும் இருக்கு. எதுக்கு இவங்க இந்த மாதிரி நம்மளை தொந்தரவு பண்றாங்கன்னு சின்ன வயசுல எனக்கு இருந்தது. எதுக்கு நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் முறைக்கிறாங்க, பேசாத. சர்ச்சில் அன்னைக்கு, இன்னைக்கெல்லாம் அப்படி செய்ய முடியாது. அன்னைக்கெல்லாம் வர்றவங்க போறவங்க, வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனதின் விருப்பத்தை நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. அடிக்கணும்னு நினைச்சா கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. யாராவது நம்மளை அடிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா பரிதாபமா அவங்க கிட்ட போய் ஏன் என் பிள்ளை அடிச்சிங்கன்னு கேட்பாங்க. நம்ம எதிர்பார்ப்போம். இவங்க அவங்க பங்குக்கு ரெண்டு என்ன பண்ணுவாங்க, அப்படித்தான் இருந்தது எங்க வாழ்க்கை. அப்படியே பழகிட்டோம். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியே என்ன பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை
இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா எல்லார்கிட்டையும் அடி வாங்கினா அப்புறம் எதுக்கு அது? யாராவது ஒருத்தர் திட்டினா ஓகே, நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை தெரிஞ்சவங்க திட்டுறாங்க, அதனால அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் வாங்கும்போது அப்புறம் இப்போ கத்தர் அதுக்கு தான் ஊழியத்துக்கு எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஊழியத்துக்கு வர்ற உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தாயின் கருவில் உருவாகும் முன்னாடியே தெரிஞ்சிட்டு ஒரு நல்ல எல்லாரும் திட்டுற ஒரு சபையில் வச்சு, எல்லாரும் அடிக்கிற ஒரு சபையில் வச்சு, எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்க வச்சு, எல்லாருக்கிட்டையும் ஏச வாங்க வச்சு, இப்போ யார் திட்டினாலும் எங்களுக்கு என்ன கிடையாது. ஆமாம், எருமை மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், உட்காந்துருக்க முடியும். ஆமாப்பா, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டதா என்னைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? இந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவா அனுசரிக்க நம்ம என்ன பண்றோம், முயற்சி பண்றோம். ஆனா இந்த சுயாதீனம் மாம்சத்துக்கு ஏதுவா அனுசரிக்கப்படுற சுயாதீனம் கிடையாது. என்ன சுயாதீனம்? அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யற சுயாதீனத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்ப நமக்கு எல்லாரும் சுயாதீனம் அடைஞ்சிருக்கிறீங்களா, விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு. நீங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டுட்டீங்களா? எதுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க? எங்களுக்கு அதுதான் தெரியவே. விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்களே தவிர எங்க விடுவிக்கப்பட்டதா நாங்க ஒரு நாள் என்ன பண்ணதே கிடையாது. ஏற்கனவே இருந்ததை விட இப்ப பெரிய கட்டுப்பாடுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம் நாங்க. அப்பவாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சும்மா அந்த வழியா போயிட்டு வந்தாலே போதும், ஒன்றும் பெருசா இங்க இருக்கிற அளவுக்கு. நீங்க என்னடா ஜெபம்னு கூப்பிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு பேசுன்னு என்ன பண்றீங்க, பேசி இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி எங்களுக்கு சுமக்கவே முடியாத பாரத்தை தூக்கி தலையில வச்சு ஒவ்வொரு சண்டையும் போகும்போது நான் இதெல்லாம் வாழ்ந்துருவேனா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்தே என்ன பண்றீங்க. அப்படித்தானே உணர்றோம். ஏன்னா நமக்கு இந்த சுயாதீனத்தை மாம்சத்திலேயே என்ன பண்ண நினைக்கிறோம், அனுபவிக்க நினைக்கிறோம். இந்த சுயாதீனம் மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் கிடையாது. எதுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் கிடையாது? ஐயோ அப்படியா, அப்ப எங்க பாஸ்டர் எங்களை என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்தி தெரியாம எங்களை உள்ள என்ன பண்ணிட்டாரு. இல்ல, இது மாம்சத்துக்கு வந்த சுயாதீனம் கிடையாது. என்ன சுயாதீனத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். நமக்கு கிடைச்சிருக்கிற விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிருக்கு, எனக்குள்ள 7வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் பிரமாணம் என்ன பண்ணுவாரு, மனதின் பிரமாணம், மாம்சத்தில் இருக்கிற பிரமாணம், ஆவியின் பிரமாணம், இப்படி பாவ பிரமாணம் அப்படின்னு ஒரு 4 வகை பிரமாணத்தை பத்தி என்ன பண்ணுவாரு 7வது அதிகாரத்தில் பேசுவாரு. பேசிட்டு அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் சலிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நிர்பந்தமான யார் என்னைய விடுதலை ஆக்குவா. நீங்களும் நானும் சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம்? நம்மளால எதுவும் செய்ய முடியாம நம்ம கையால் ஆகாதவங்களா இருக்கிறோங்கிற ஒரு நிலைமையில நம்மளை உணரும் போது சொல்லுவோம், ரொம்ப துர்பாக்கியசாலிங்க நான், எனக்கு ஒண்ணுமே நல்லாவே என்ன பண்ணாது வாழ்க்கையில், எனக்கு நல்ல காலமே, எனக்குன்னு நன்மைன்னு ஒன்று நடக்கவே நடக்காது, எனக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று கிடைக்காது, என் வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று கடவுள் என்ன பண்ணவே இல்லை, வைக்கவே இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஏன் நிர்பந்தமான மனுஷன்? என்னோட 4 பிரமாணம் என்ன பண்ணுது, போராடுது. என்ன பிரமாணம்? ஒரு மனதின் பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்கு, அப்புறம் பாவ பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்கு, அவயவங்களிலே கிரியை செய்கிற பேரே இல்லாத வேற ஒரு இத்தனை பிரமாணம் போராடினா நம்ம எப்படி இந்த உலகத்துல இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு இருக்குல்ல இந்த போராட்டம், வசனத்துக்கு கீழ்ப்படியறதா,
சொந்தவங்க சுமந்தம் சொல்றதை கீழ்ப்படுகிறதா, ஊர்க்காரவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதா, பிள்ளைங்க சொல்றதை கேட்கறதா, புருஷன் சொல்றத எந்த பிரமாணத்துக்கு தான் நான் கீழ்ப்படுகிறது? ஏன்னா இந்த எல்லா பிரமாணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுது? நேர் எதிரா இருக்குது. எந்த பிரமாணமும் எந்த பிரமாணத்தோட என்ன பண்ணிக்க மாட்டேங்குது? புருஷன் சொல்லதை செஞ்சா பிள்ளைங்க, சாதாரண சமையல இருக்கட்டுமே, புருஷன் ஒரு சாப்பாடு செய்ய சொல்றாரு, அது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாது? நான் சின்ன வயசுல இருந்தப்பெல்லாம் வீட்டில் ஒரே சாப்பாடு தான், ஒரே டிஃபன் தான், இட்லி ஒரு சட்னி. ஒரு நாள் தக்காளி சட்னி வச்சா இன்னொரு நாள் தேங்காய் சட்னி என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு பிள்ளைக்கு இட்லி வெங்காய சட்னி, இன்னொரு பிள்ளைக்கு இட்லி பூண்டு சட்னி, இன்னொரு பிள்ளை இட்லியே சாப்பிடாது, அதுக்கு தோசை சாம்பார் தான் என்ன பண்ணும். இப்ப அம்மா காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன செய்யணும்? வீடு ஹோட்டல் மாதிரி என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. 3 வகை சட்னி எல்லாம் மிச்சமா அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணோம்? இந்த வயசான 2 பேர் என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க? இந்த மிச்சமா இருக்கிற சட்னி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்றது யாருடைய பொறுப்பு? ஏன் ஏகப்பட்ட பிரமாணம் இப்ப எங்க போராடுது? மூத்த பிள்ளையோட பிரமாணம் வேற மாதிரி இருக்கு, புருஷனுடைய பிரமாணம் வேற மாதிரி இருக்கு, பொண்ணோட பிரமாணம் வேற மாதிரி இருக்கு, நடு பிள்ளையோட பிரமாணம் வேற மாதிரி இருக்கு. இப்ப ஆளுக்கு ஒரு பிரமாணத்தை போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை என்ன பண்றது? அன்புங்கிற பேர்ல அம்மா மேல ரொம்ப, எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கிடையாது. நீ கேட்கறதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு ஒரு ஆளை என்ன பண்ணி வச்சிருக்கிற? நைஸ் பண்ணி அன்புங்கிற பேர்ல என்ன பண்ணி வச்சிருக்கிற? அடிமையாக்கி. எங்க அம்மா கிட்டலாம் அந்த வேலை நடக்காது. வேணும்னா இல்லாட்டி பட்டினி கடை. ஆளுக்கு ஒரு சட்னி எல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு காப்பி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு டீ என்ன பண்ணும்? அப்படியா? காலையில டீ போடுவோம், சாயங்காலம் காலையில காப்பி போடுவோம், சாயங்காலம் என்ன போடுவோம்? டீ. காப்பி பிடிச்சாலும் காலையில பிடிச்சத விருப்பத்தோட காப்பியை குடிச்சுக்கோ, விருப்பம் இல்லாதாலும் சாயங்காலம் விருப்பத்தோட என்ன குடிச்சுக்கோ? டீ குடிச்சுக்கோ. அப்படி தனித்தனியெல்லாம் இந்த பாருங்க, காலையில் இத்தனை பேருக்கும் ஒரு ஆளுக்கு சர்க்கரை போட்டது, சர்க்கரை கம்மியா, சர்க்கரை இல்லாம, அப்புறம் ஒரு ஆளுக்கு பாலே இல்லாம, இன்னொருத்தருக்கு பால் இல்லாம லெமன் போட்டு, இன்னொருத்தருக்கு பாலும் லெமனுமே இல்லாம லெமன் கிராஸ் போட்டு, எவ்வளவு பிரமாணம். இந்த பிரமாணம் நம்மளை என்ன ஆக்கும் தெரியுமா? அடிமையாக்கும். ஒவ்வொரு பிரமாணமும் என்ன ஆக்கும்? பவுல் சொல்றாரு, நான் விடுதலை ஆயிட்டேன், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம். தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை எந்த பிரமாணத்திலிருந்து சுயாதீனம் கிடைச்சிருச்சு? பாவ பிரமாணத்திலிருந்து என்னை என்ன பண்ணிட்டு விடுதலை ஆக்கிட்டு. நீங்களும் நானும் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்தை பிசாசு ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி, என்ன பிரமாணம்? மாமிசத்தின் இச்சை அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை இந்த சரீரத்தில் ஏற்படுத்தி உங்களையும் என்னையும் என்ன பண்ணி வச்சிருந்தா? அடிமையாக்கி வச்சிருந்தா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் அந்த மாமிசத்தின் இச்சையாகிய பாவ பிரமாணத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த மாம்சமும் சரீரமும் விரும்புறதை என்ன பண்ணக்கூடாது? இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கப்பட்டிருக்கிற நீங்க விடுதலை உண்மையாவே ஆயிருக்கிறீங்கன்னா எதை செய்யக்கூடாது? இந்த சரீரம் கேட்கறப்ப என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம அப்படித்தான் வாழ்றோமா? சரீரம் கேட்கறதுக்கு முன்னாடியே சரீரம் எது மூலமா கேட்கும்? 3 விதமான இச்சைகளை இந்த சரீரம் வச்சிருக்கு. சரீரத்தில் உண்டாகிற இச்சை. ஒன்று மாம்சத்திலிருந்து வருகிற, ஒன்று பசி, இன்னொன்று தூக்கம், இன்னொன்று செக்ஷுவல் டிசையர். இது 3 இந்த சரீரத்தில் இருக்கிற இச்சை. எல்லா மனுஷனுக்கும் இந்த இச்சை என்ன பண்ணும்? கர்த்தர் இதை வச்சிருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இந்த இச்சையை வச்சிருக்கிறாரு. இந்த இச்சையை நிறைவேற்றத்துக்கு தேவனே லெஜிட்டிமேட்டான சிஸ்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த 3 இச்சைகளையும் சரீரத்தில் வச்சது யாரு? தேவன்.
இந்த 3 இச்சைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு லீகலான லெஜிட்டிமேட்டான ஒரு அமைப்பையும் யாரை ஏற்படுத்தி இருக்கிறா? இப்போ பசி, சாப்பாடு, லெஜிட்டிமேட்டான சிஸ்டம் என்ன? வேலை செஞ்சு உழைச்சி என்ன பண்ணணும்? அப்படித்தானே வேதம் சொல்லுது. வேலை செய்ய மனம் இல்லாதவன் சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பிட்றதுக்கு தேவன் வச்சிருக்கிற லெஜிட்டிமேட் சிஸ்டம் என்ன? எல்லாரும் என்ன செய்யணும்? நாங்களும் வேலை செய்யணும். வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உத்தரவாதம் பண்ணணும், தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கணும். இது என்னது தான் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை. இது செஞ்சா திருப்தியா என்ன பண்ண முடியும்? இது செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும்? அது போலதான் உங்களுக்கும். எல்லாரும் என்ன செய்யணும் சாப்பிட்றதுக்கு? தம்பி, அதனால தான் காலேஜ் படித்து முடித்தோடனே எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, வேலைக்கு ஏன் இவ்வளவு நாள் வீட்டில் சோறு போட்டாங்க, இனிமே நீ சாப்பிடணும்னா எங்கே போகணும்? அதான் அதனுடைய அர்த்தம். லெஜிட்டிமேட் சிஸ்டம். அடுத்தது தூக்கம். தூக்கத்தையும் கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? ஆனால் தூக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. எப்போ தூங்கணும்? ராத்திரி தூங்கணும். பகலில் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே ராத்திரி பூரா ஃபோன் முன்னாடி என்ன பண்ணுறது? காலையில் எந்திரிக்கிறதே ஆக்சுவலி தூங்கி காலையில் எந்திரிச்சா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற காலையில் எந்திரிக்கிறவங்க மூஞ்சி எல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலி தூங்கி எந்திரிச்சா ஃபேஸ் எப்படி இருக்கணும்? காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமா. நம்ம எல்லாரும் காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? எந்திரிக்கும் போதே டென்ஷன், எந்திரிக்கும் போதே கோபம், எந்திரிக்கும் போதே சண்டை, எந்திரிக்கும் போதே எரிச்சல். ஏன்? ஒழுங்காவே என்ன பண்ணல? லெஜிட்டிமேட்டா கர்த்தர் கொடுத்துருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்க? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்போ பகல் ஃபுல்லாக உற்சாகமாக வேலை செய்யறதுக்கு பெலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். அடுத்தது 3வது செக்ஷுவல் டிசையர்ஸ். இதை ஏற்படுத்தி இதை லெஜிட்டிமேட்டா அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் என்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு? திருமண வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு? குடும்பத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாரு? இது எல்லாமே லெஜிட்டிமேட்டா மாம்சத்தில் உண்டாகிற இச்சைகளை அனுபவிப்பதற்கு தேவன் நியாயமான வழி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறாரு. எப்ப இதெல்லாம் நியாயம் இல்லாம இச்சைகளை நிறைவேற்றுகிறதுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் பாவ பிரமாணம் நம்மளை என்ன பண்ணிடும்? மேற்கொண்டுரும். இந்த பாவ பிரமாணத்தினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இது எதையுமே சரியா இருக்கிறது எதுக்கு பிடிக்காது? இந்த பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணாது? எதுவுமே சரியா இருந்தா யாருக்கு பிடிக்காது? இந்த பாவ பிரமாணத்துக்கு பிடிக்கவே. அந்த லா எப்படிப்பட்ட லா தெரியுமா? எல்லா சரிக்கும் ஆப்போசிட்டா செயல்படுற சில பிள்ளைங்க இருக்குல்ல, தொடாத அப்படின்னு என்ன பண்ணுவான்? சொல்லாமான்னு தெரியல, வேண்டாம் சொல்ல வேண்டாம். ஆமா, நம்ம பிள்ளைங்க இதை செய்யாதடா அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு பெரம்பெடுத்து நல்ல ஒரு 3 வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 வேளை ஒரு வாரத்துக்கு மருந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த பிரச்சனை என்ன ஆயிடும்? ரொம்ப அது சரியாகாத மாதிரி தெரிஞ்சுனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம்? வேதம் அப்படித்தான் சொல்லுது. பிரம்பை நடக்க வேண்டிய வழியில் எப்படி நடத்தணுமா? சிலர் பிரம்பை என்னதான் ஆட்டுறது? கையாட்டதான் சொல்லியிருக்கிறார். அதனால பிரம்பை கையில் வச்சு என்ன பண்ணுவேன்? நான் அடிச்சிடுவேன், ஓங்கிடுவேன், அடிச்சிடுவேன் பாரு. இப்படி என்னைக்காவது நீ அடிப்பேன்னு என்ன பண்றேன்? பக்கத்து வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டேன், சும்மா அடிப்பேன்னு பூச்சாண்டி. அந்த பிள்ளைக்கு அது நல்லாவே தெரியும். இவன் சும்மா தான் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? அடிச்சிருவேன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் அவனே டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணிடுவான்? பல நேரத்தில் பிள்ளைங்க முன்னாடி கோலாட்டம்லாம் ஆடாதீங்க. கோலை வச்சு என்ன பண்ணுங்க? இந்த பாவ பிரமாணம் என்ன செய்யும் தெரியுமா? எதெல்லாம் தேவன் நியாயமா
சரின்னு வச்சிருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் விரோதமாக கிரியை செய்கிறது எது பிரமாணம்? இந்த பாவ பிரமாணம். நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது, விசுவாசிகள் ஆன பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தபோது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீங்கள் எல்லாரும் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் தேவனுடைய நன்மையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன ஆகணும்? அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் விடுதலையாக்கப்பட்டவங்க விடுதலையை என்ஜாய் பண்றது. விடுதலையை என்ஜாய் பண்றதுன்னா என்ன? இவ்வளவு நாள் இந்த பாவத்துக்கு அடிமையா இருந்த சரீரத்தை இப்ப நான் எதுக்கு கொடுக்கல? பாவத்தை பார்க்கும்படி இருந்த இந்த கண்களை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கல? பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கல. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட செவியை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கல. பாவத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த கரங்களை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கல. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த இருதயத்தை நான் பாவத்துக்கு என்ன பண்ணல? ஒப்பு கொடுக்கல. காரணம், கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிடுச்சு? விடுதலையாக்கிற்று. நீங்கள் நான் விடுதலையாக்கப்பட்டவர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? விடுதலையை என்ஜாய் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் மறுபடியும் போய் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பாஸ்டர் மேற்கொள்ளவே முடியல. பாஸ்டர் 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 தான். எப்போ பார்த்தா இந்த பிரச்சனை பாஸ்டர், அந்த பிரச்சனை பாஸ்டர், விழுந்துட்டேன் பாஸ்டர், எந்திரிக்க முடியல பாஸ்டர், பாவம் வந்துருச்சு பாஸ்டர், பாவம் வந்துருச்சு பாஸ்டர். ஏன் நீ விடுதலையாக்கப்பட்டதை நீ என்ன பண்ணவே இல்லை? விசுவாசிக்கல. You and I are delivered. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் 6:13 சொல்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபம், ஆகையினால உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு என்ன பண்ணாதீங்க? ஒப்பு கொடுக்காம நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க? இப்ப இந்த சரீரத்தின் அவயவங்களை என்ன பண்ணணுமா? 12:1 வாசிக்கிறோம்ல, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. அதுதான் விடுதலையாக்கப்பட்டவர்கள் செய்கிற காரியம். நான் என் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் இந்த சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, நீங்களும் நானும் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இங்க வந்து யாராவது ஸ்மோக் பண்ணுவீங்களா? இங்க வந்து யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்களா? இங்க உள்ள வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? இங்க வந்து யாராவது சண்டை போடுவாங்களா? இங்க வந்துட்டு யாராவது அருவருப்பான காரியத்தை செய்வாங்களா? ஏன்னா இது என்னன்னு நம்ம நம்புறோம். ஆனா உண்மையாகவே இதுதான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி இங்கதான் என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. ஏன் நீங்க உங்க சரீரத்தை கெடுக்க கூடாது? ஏன் உங்க சரீரத்துல பாவம் செய்யக்கூடாது? ஏன் ஸ்மோக் பண்ணக்கூடாது? ஏன் குடிக்க கூடாது? ஏன் பாக்கு போடக்கூடாது? ஏன் கஞ்சா போடக்கூடாது? ஏன் அருவருப்பானதை இந்த சரீரத்துல செய்யக்கூடாது? காரணம், இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நீயும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல எப்படி பயத்தோடு இருக்கிறோமோ அது போலவே என்னுடைய சரீரத்தை நான் பயத்தோடு என்ன பண்ணணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறா? வேதம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அது இந்த கட்டடமான ஆலயமா இருந்தாலும் சரி, சரீரமான ஆலயமா இருந்தாலும் சரி, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனே என்ன பண்ணுவாரு? அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்கலாம் சொல்லாதீங்க. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? கெடுப்பார். மாம்சத்திலிருந்து விடுபட வேண்டும். மாம்ச இச்சைகளிலிருந்து விடுபட வேண்டும். ரெண்டாவது, நம்ம எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோமா? அன்பின் குமாரனுடைய எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்களும் நானும் இருளினுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. முன்னே எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் அந்தகார லோக அதிபதியினுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அவனுடைய ஆளுகைக்கு கீழே என்ன பண்ணோம்? எந்த ஆளுகையில் இருந்தீங்க?
இப்ப கர்த்தர் உங்களை எங்க இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் தெரியுமா? இருளினுடைய எல்லா அதிகாரத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிட்டார். அதனால இருட்டை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் மேல இருளுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அந்த காலத்திலே செய்யப்படுகிற, இருளிலே செய்யப்படுகிற, இருட்டிலே செய்யப்படுகிற எந்த சூழ்ச்சிகளும், எந்த கிரியைகளும், எந்த சதியும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் ஒருபோதும் அதிகாரம் கொண்டு என்ன பண்ணவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. காரணம், நீங்களும் நானும் இருளின் அதிகாரத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. ஏதாவது செஞ்சு வச்சிருவாங்க, செஞ்சு வச்சா கவலைப்படாதீங்க. எடுத்து என்ன பண்ணுங்க, சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தா முட்டையில் செஞ்சு வச்சிருப்பாங்க பாஸ்டர், ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க, இல்லை பொடி மாஸ் போட்டு சாப்பிடுங்க, இல்லை வேக வச்சு என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா என்ன பண்ணும்? ஏன்னா இருளின் அதிகாரம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லவே இல்லை. அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் அதுக்கு பயந்துக்கிட்டு பிசாசு காட்டுற எல்லா பயமுறுத்தலுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பிசாசை பார்த்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இருளுக்கு நம்ம மேல இனிமே என்ன கிடையாது? அதிகாரம். there is no power of darkness can rule over us. நம்ம இருளுக்கு அடிமைகள் கிடையாது. அதனால இருளினுடைய எந்த பாரம்பரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ இது செய்யலைன்னா சொந்தக்காரங்க வரமாட்டாங்களே, அது செய்யலைன்னா சொந்தக்காரங்க வரமாட்டாங்களே, இந்த காரியம் செய்யலைன்னா வரமாட்டாங்களே, சாப்பாடு போடலைன்னா வரமாட்டாங்களே, நலங்கு வைக்கலைன்னா வரமாட்டாங்களே, 5வது மாசம் சாப்பாடு யாரு வரலன்னாலும் என்ன பண்ண வேண்டாம், என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு எது மேல அதிகாரம் கிடையாது? இருளின் அதிகாரத்தில் ஒன்றும் கிடையாது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. பாரம்பரியங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. பாரம்பரிய கட்டுகளுக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லா இருளினுடைய செயல்பாடுகளுக்கு, பண்டிகைகளுக்கு, கொண்டாட்டங்களுக்கு, அவருடைய முறைமைகளுக்கு, எல்லாத்துக்கும் நீங்களும் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது? மரண பாவ பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? 2வது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். 3வது எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 2:15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இப்ப என்ன சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு? ஒரு விசுவாசிக்குள்ள என்ன பயமே வரக்கூடாது. சத்துருவேங்கிற பயம் என்ன பண்ணக்கூடாது. ஏன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஏன் விசுவாசிக்கு சாவு என்னது? உங்களுக்கு எனக்கு சாவு ஆதாயமா? என்னட்ட கேட்டிருக்கிறாங்க, நான் செத்துருவேனா பாஸ்டர்? நீங்க மட்டும் இல்லை, நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா சாவும். அதுக்காக வியாதியில் இருக்கிற யார்த்தையாவது போய் அப்படி என்ன பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு என்ன பண்ணுங்க, பேசுங்க. வியாதியில் ஒருத்தர் ரொம்ப தோய்ந்து போய் மரணத்துக்கு நீ என்ன, எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் சாவோம். அதனால கவலைப்படாத, நீ செத்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பயம். என்ன பயம்? மரண பயம். செத்துருவோம். ஐயோ செத்துட்டா என்ன ஆகுறது? ஒன்றும் ஆகாது. செத்துட்டா இந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லாமல், கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் நினைக்காதீங்க அடுத்த நிமிஷம் ஐயோ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நினச்சி கவலைப்படும். ஒரு கவலையும் இருக்காது. இங்கே இருக்கிற இந்த உறவுகளை குறிச்சோ, இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகளை குறிச்சோ, இங்கே நம்ம ஒருத்தரோட பிணைக்கப்பட்டிருக்கிறத குறித்து எந்த ஒரு இமோஷனும் என்ன பண்ணாது, இருக்காது. ஜாலியாக இருப்போம். மனைவி ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படனா போயிட்டு போ, நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்கே வந்துட்டேன். ஆமாம், நீ வேணும்னா அங்கே தீர்க்கதரிசிகளும் மோசையும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு என்ன பண்ணு, ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு வரலாம். உனக்காக நான் பரலோகத்துலேருந்து, சிலர் நினச்சிட்டு பரதேசிலேருந்து அந்த ஆன்மா உங்களுக்காக கவலைப்பட்டுட்டே இருக்கு. ஒரு ஆன்மாவும் கவலைப்படாது. அப்பா இப்பவும் உங்களோட கூட என்ன பண்ணுறாரு? அப்பாவும் கூட இல்லை, தாத்தாவும். அப்படிலாம் நம்புறீங்கன்னா கூட அப்பா பேர்லையும் தாத்தா பேர்லையும் பிசாசு என்ன பண்ணுறான்?
ஏன்னா அங்கேருந்து இங்கெல்லாம் வரவே அப்படித்தான் சொல்கிறாரு. அங்கே 2 இடம் இருக்குது, அந்த 2 பகுதிக்கு தான் ஏதாவது ஒரு பகுதிக்கு நம்ம போவோம். எந்த பகுதிக்கு போனாலும் அங்கேருந்து எங்கே வர முடியாது. அங்கே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கும் போக முடியாது, அந்த 2 பகுதியிலேருந்து மேல் பகுதிக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஒரு ஒன்வே தான், போனால் முடிஞ்சிருச்சு. அதனால யாராவது கூட இருப்பாங்க. எந்த இப்போ உங்கள் அண்ணன் அவங்களுடைய ஆன்மா அங்கேருந்து உங்களை என்ன பண்ணுது, சிலர் நம்புகிறோம்ல, அந்த இருந்து ஆன்மா என்ன பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஆன்மாவும் நம்மளை என்ன பண்ணாது, அது பாட்டுக்கு இளைப்பாடுறது. நல்ல வேலை ஆபிரகாம் மடி கிடைச்சிது. ஏதோ பூமியில் கொஞ்சம் நல்லது செஞ்சதுனால கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆபிரகாம் மடியில் இளைப்பாற கொடுத்துருக்கிறாரு. அதுக்கே ரொம்ப நன்றின்னு இனி இருக்கிற நித்திய காலம் ஃபுல்லாக எதுக்கு நன்றி சொல்லுவோம்? ஆபிரகாம் மடி கிடைச்சதுக்காக என்ன சொல்லுவோம், நன்றி சொல்லுவோன்னு சொல்லி அது அங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது. அதனால நம்ம பலர் நினைக்கிறது உண்டு, நான் போயிட்டுனா நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்கல்ல, அதை நினச்சி எனக்கு என்னவா இருக்கு. யார் மறித்து போயினவங்களுக்காக நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்? கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிப்போம், வாழ ஆரம்பிச்சுடுவோம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். வாழணும், வாழ்ந்து தான் ஆகணும், அவ்வளவுதான். அது போல தான் மரித்தவர். நம்ம கொஞ்ச நாள் கழித்து மறப்போம். மரித்தவர் உடனே என்ன பண்ணிடுவார் நம்மளை. ஏன்னா அந்த சரீரம் மாம்சத்துக்குரிய உறவுகள், மாம்சத்துக்கு இந்த உறவெல்லாம் எதில் தான், நரகத்துக்கு போனீங்கன்னா இருக்கும், அந்த வழியெல்லாம் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, யாருக்கு கிடையாது. பரதேசில் இருக்கிறவங்களுக்கு இந்த இமோஷன், நரகத்தில் இருந்தீங்கன்னா இந்த இமோஷன்லாம் இருக்கும். ஐயோ வசனம் சொன்னதை என்ன பண்ணல, நம்ம கேட்கலையே, ஊழியக்காரர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணல. ஏன்னா நரகத்தில் இருந்தவருக்கு தான் அந்த பிரச்சனை இருந்தது. அவர் சொல்கிறாரு, என்னைய கொஞ்சம் மேலே விட்டிங்கன்னா நான் போய் என்ன பண்ணிட்டு வரேன். சுவிசேஷம் இங்கே இருந்தப்போ ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணலை, சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், ஒருத்தனுக்கும் சொல்ல. அங்கே போயிட்டு அவருக்கு என்ன பாரம், ஆண்டவரே எனக்கு இப்போ சுவிசேஷ பாரத்தினால என்ன பண்ணுறேன், என் இருதயம் ரொம்ப வேதனையாக இருக்குது, விட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்காவது இப்போ என்ன சொல்லிட்டு வருவேன். அங்கெல்லாம் ஊழியக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஊர்பட்ட ஊழியக்காரங்க டிவியிலையும் பத்திரிகையிலையும் செல்ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிட்டு, இல்லாட்டி அவனும் நீ இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணட்டும், வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுங்க. மரண பயம் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது. என்னைக்குனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நான் நிச்சயமாக என்ன பண்ணுவேன். நீங்கள்லாம் உயிரோடு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வந்து ஒரு பாட்டு பாடி என்ன பண்ணிட்டு போவீங்க, ஜெபம் பண்ணி தூக்கி இந்த உலகத்திலேயே ரொம்ப அழுக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிட்டு வருவீங்க, குளிய நோண்டி. எவ்வளோ பட்டு மெத்தையில் படுத்தவனாக இருந்தாலும் கடைசியில் கொண்டு போய் அருவருப்பான ஒரு இடத்துல குழியை நோண்டி, புல்லு முள்ளு பூச்சி எல்லாம் போய் மண்டி கிடக்கிற ஒரு இடத்துல குழியை நோண்டி, அது கிடைச்சாலே இப்போ அதுவும் என்ன பண்ண மாட்டேங்குது. கல்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா. ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு விட பிரச்சனை கல்ற பிரச்சனை தான். விசுவாசி நிறைய வந்தால் என்ன வாங்கணுங்கிற டென்ஷனு. கல்றைக்கு இடம், சர்ச்சுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, முதல்ல எதுக்கு இடத்த வாங்கிடுவோம். ஐயோ செத்து போயிட்டாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கொண்டு போய். ஏன்னா சென்னையில் எங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. கவர்மெண்ட் கல்றையில் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, மரண பயம் நமக்குள்ளே வரவே கூடாது. ஏன் நம்ம சொல்லணும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் விஷமுள் எங்கே. கிறிஸ்து மரணத்தை என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இந்த மரணம் எனக்கு ஆதாயம். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் நான் அவருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிரியமாக வாழணும், அவர் கூப்பிட்ற இடத்துக்கு போகணும்னு விரும்புறது எது வந்தால் தான் நடக்கும். எது வந்தால் தான் நடக்கும். ஒன்று அவர் வருகை வரணும், அவர் இப்போ வர்ற மாதிரி. அப்போ அவர்கிட்ட போகணுன்னா என்ன நடக்கணும், அடுத்தது ஆசை இருக்குல்ல. ஏசப்பா கூடவே பாட்டு சும்மா பாடுறீங்களா, இல்லை சர்ச்சில் அது பாடலைன்னா எல்லாரும் தப்பாக நினச்சிப்பாங்க, அதனால சந்தோஷமாக அந்த பாட்டை மட்டும் என்ன பண்ணிடுவோம். அந்த பாட்டு உண்மையாக இருந்தால் எந்த ஆசை இருக்கணும், ஏசப்பா சீக்கிரமாக வந்து என்ன பண்ணிட்டு போயிடுங்க. எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக எண்ணெய் பெட்டி வாங்கி வச்சிடணும். என்னென்னத்துக்கோ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம்ல, ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் சூட்கேஸ் வாங்கி வைக்கிறோம்ல. இப்போவே பெட்டி வாங்கினா நமக்கு பிடிச்ச மாதிரி பெட்டி செஞ்சுக்கலாம்.
இல்லைன்னா நம்ம ஆளுங்களெல்லாம் செய்ய விட்டா எக்கனாமிக்காக ஒரு பெட்டி என்ன பண்ணுவாங்க, விலை கம்மியாக அவன்கிட்டையும் போய் பேரம் பேசி, ஏப்பா கம்மி பண்ணுப்பா, சாதாரண பெட்டியே போதும், எதுக்கு இதுக்கு அந்த உட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ கிடைக்கிற பிளைவுட்டை போட்டு ஏதோ இருக்கிற ஒரு உட்டை வச்சு என்ன பண்ணி கொடு, அப்படி போய் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. அதனால இப்போவே நல்ல பெட்டி ஒன்று வாங்கி கட்டில் கடையில் என்ன பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரத்தில் மேலே படுக்கிற எண்ணெய கீழே இந்த பெட்டிக்குள்ள என்ன பண்ண வைங்க. பரிசுத்தவான்களாம் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. பரிசுத்தவான்கள் மரணத்தை சந்தோஷமா வர பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. கழுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி அவர் கத்திக்கு முன்னாடி கொஞ்சம் கூட துக்கமே இல்லை, அவர் முகம் முழுவதும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் ஜீவ கிரீடத்தை பெற போறாருங்கிற நம்பிக்கையோட அதை வாங்கத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாளும் நான் பட்ட பாடு, நான் பட்ட கஷ்டம், நிர்வாணம், அவமானம், நிந்தைகள்லாம் எதுக்கு சகிச்சேன்னா இந்த மொமெண்ட்டுக்காக தான் சகிச்சுட்டு இருந்தேன். அது வரப்போது, அது கழுத்து வெட்டி வந்தா என்ன, கழுத்தை நெரிச்சு வந்தா என்ன, இல்லை ஆக்சிடென்ட்ல வந்தா என்ன, இல்ல வியாதி வந்தா என்ன, எப்படியோ அது வந்தா. சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல மரணம் வேணும் பாஸ்டர் அப்படின்னுவாங்க. நல்ல மரணம்னு ஒரு மரணம், நமக்கு முன்னாடி செத்து போன ஆண்டவருக்கு நல்ல மரணம் என்ன பண்ணல. இந்த உலகத்துல மிகவும் கொடுமையான கேவலமான மரணம் யாருக்கு தான் கிடைச்சது? நமக்கு என்ன மரணம் வேணும்? மரணத்துல நல்ல மரணம் கெட்ட மரணம்லாம் ஒண்ணு. மரணம் இந்த கர்த்தர் நம்ம எதுல இருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு? எதுக்காக கர்த்தர் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறாரு? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மேலும் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. எதுக்காக இந்த விடுதலையா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாராம். எதுக்கு இந்த விடுதலை? எதுக்கு இந்த மரண சரீரத்திலிருந்து, பாவ சரீரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார் தெரியுமா? யாரா மாறுறதுக்கு? தேவனுடைய பிள்ளையா மாறணும். இப்போ நம்ம உலகத்துல பாவத்துக்கு பிள்ளைகளா இருந்தீங்கல்ல, விடுவிக்கப்பட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க தேவ பிள்ளையா மாறிட்டீங்களா? இந்த சிருஷ்டி எல்லாம் இருக்குல்ல, இங்க இருக்கிற மீன் தொட்டி, பக்கத்துல இருக்கிற மரம், காளான், செடிகள், இதெல்லாம் சிருஷ்டியா? இதெல்லாம் எதுக்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்கான்? தேவனுடைய யாருக்கிட்ட இருந்து? உங்ககிட்ட என்கிட்ட இருந்து தான். நீங்க பரலோகத்திலிருந்து தேவ ஏஞ்சல்ஸ் யாராவது வருவாங்கன்னு காத்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இவங்கிட்ட இருந்து ஆண்டவருடைய பிள்ளை வெளியில வந்துடாதா, தேவ சுபாவம் வெளியில வந்துடாதா, தேவ சாயல் வெளியில வந்துடாதா அப்படின்னு சொல்லி இந்த பாவ சாம் கிட்ட இருந்து தேவபுத்திரர் சாம் என்னைக்காவது வெளியில வந்துருவானா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோட இந்த மரம், வாழை மரம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை போட்டு தள்ளி அதுல இருந்து வர்ற பழத்தை சாப்பிட்டு நம்ம அதை கறிக்கட்டையாக்கிட்டு என்ன பண்றோம் இருக்கிறோமே தவிர, அது டெய்லி எதுக்காக உயிர் வாழ்ந்தது தெரியுமா? அதை வெட்டுறதுக்கு வரைக்கும் அதோட ஒரே நோக்கம் என்னவா இருந்தது தெரியுமா? நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து என்ன புத்திரர் வரணும்னு பார்த்துட்டு இருக்கு. தேவபுத்திரர் வெளில வருவாங்க. இன்னைக்கு சிஸ்டர் வெளியில வரும்போது சிஸ்டர் தேவபுத்திரரா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள தேவ சுபாவம் வரும், தேவ சாயல் வந்துடும், தெய்வீக தன்மை வந்துடும், இவங்களுக்குள்ள தெய்வீக கேரக்டர் வந்துரும்னு உங்களையும் என்னையும் எதிர்பார்த்துருக்குதான் இந்த நட்சத்திரங்கள், ஆறுகள், மலை, காடு, இந்த மரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாமே. நம்ம இந்த நாயை துரத்தி விடுறோம்ல, இது டெய்லி ஏன் நம்மளை சுற்றி சுற்றி வருது தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் இவங்கிட்ட இருந்து தேவபுத்திரன் வருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அது அதை விட மோசமான சுபாவத்தை யார்கிட்ட பார்க்குது?
இவன் எதுக்கிட்ட காரணம் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணுறான், இந்த பக்கம் போனான் அந்த பக்கம் போன்றானுங்க, அந்த பக்கம் போனான் இந்த பக்கம். நான் பாட்டுக்கு நிற்கிறேன், என்னைய பார்த்து பயந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அது நம்மளை பார்த்து நினைக்குது. நானே உங்ககிட்ட இருந்து தேவபுத்திரர் வருவாங்க, அப்போ தான் எனக்கு என்ன உண்டாகும், விடுதலை உண்டாகும் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சிருஷ்டியானதெல்லாம் தேவபுத்திரர் வெளிப்படுறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்குது. அந்த சுயாதீனத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் நானும் என்னவா மாறக்கூடிய விடுதலை இருக்கு தெரியுமா? தேவபுத்திரராய் மாறக்கூடிய அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வச்சிருக்கிறார். என்ன சுயாதீனத்தை பெற்றுக்கிறீங்க தெரியுமா? We can become a child of God, the children of God. தேவனுடைய சுபாவம், தெய்வீக சுபாவம். ஒவ்வொரு சண்டையும் கர்த்தர் என் வீட்டில் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறார் தெரியுமா? இந்த சண்டையிலேயாவது இவங்களுக்குள்ள இருந்து என்ன சுபாவம் வெளியில வந்துடும். அதுக்கு தான். எதுக்கு மறுபடியும் ஒரே பிரச்சனை? இந்த பிரச்சனையிலேயாவது நீ தேவபுத்திரனா நடந்துக்குவியா அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரு போல, யோபுவை போல. நம்ம எல்லாம் யோபு அளவுக்கு உடனே கொண்டு போய் பரிசுத்தவானா நம்ம நினைத்து யோபு மாதிரி போராட்டம். யோபு மாதிரி 1% கூட நமக்கு போராட்டம் கிடையாது. யோபு அனுபவிச்சது ஏதோ யோபுவை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறவங்க மாதிரியே நினைச்சிட்டு இருக்கிறோம். யோபு என்ன மாதிரி போராட்டத்தை அனுபவிச்சாரு, என்ன மாதிரி பாடுகளை அனுபவிச்சாரு, அவருக்கு போன துன்பம் என்ன, எடுத்துட்டு போய் உடனே நம்மளை யாரோட ஒப்பிட்டுறது, யோபுவோட. ஒவ்வொரு சண்டையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சூழ்நிலை எதுக்கு தெரியுமா? somehow உங்களுக்குள்ள இருந்து தேவ சுபாவம் என்ன பண்ணட்டும், தெய்வீக சுபாவம் வெளியில வரட்டும், தெய்வீக சாயல் வெளியில வரட்டும், தேவ அன்பு வெளியில வரட்டும், மன்னிக்கிற சுபாவம் வெளியில வரட்டும், இரக்கமுள்ள சுபாவம் வெளியில வரட்டும், நீங்கள் சகிக்கிற சுபாவம் வெளியில வரட்டும், பொறுமை வெளியில வரட்டும்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த தேவபுத்திரன் வெளியில வந்துருவானான்னு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது. நம்ம காலையில கோழி வந்து நம்மளை பார்க்கறது எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அரிசிக்காக நினைச்சு அதுக்கு அரிசியை போட்டு துரத்தி விட்டுறோம். அது காலில் வந்து என்ன தெரியுமா பாய்ச்சுது, ராத்திரி தூங்கி எந்திரிச்சியே உனக்கிட்ட இருந்து தேவபுத்திரன் வந்துட்டானா அப்படின்னு பார்க்க வருது. ஆமாம், இல்லை நேற்று தூங்கினா அதே தண்டை போடுறாங்க, அதே ஆள் தான். இன்னும் என்ன பண்ணல, நமக்கு கூட அரிசி போடாமல் உள்ள என்ன போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது. இன்னும் தேவபுத்திரர் என்ன பண்ணல, இவங்க வீட்டில் கன்சீவே என்ன பண்ணல தேவபுத்திரர். அப்புறம் எங்க தேவபுத்திரர் வெளில வரணும். அந்த சுதந்திரத்தை தான் பெற்றிருக்கிறீங்க, அந்த சுயாதீனத்தை தான் என்ன பண்ணிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. ஆனா நம்ம தேவபுத்திரருக்கு பதிலா என்ன புத்திரர் தான் வர்றாரு டெய்லி. ஆமா, அந்த மோசமானவன் இருக்கிறான்ல, அவனோட பிள்ளைகளா தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை ஒவ்வொரு போராட்ட முடிவிலையும் கர்த்தர் பார்க்குறாரு. இந்த பரீட்சையிலையாவது ஒரு 35-40 மார்க் வாங்கியாவது என்ன ஆயிடுவாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, தட்டி தடுமாறி வர்றாங்க. 40வது என்ன பண்ணிடும் வந்துன்னு பார்த்தா கடைசியில் 32ல் வந்து என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பிடிச்சி போராடி கடைசி வரைக்கும் வந்தாங்க. அந்த கடைசி சண்டையில் இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. எவ்வளவுதான் நான் என்ன பண்றது, சகிக்கிறது. என்னுடைய பொறுமைக்கு என்ன உண்டு, எல்லாம் உண்டு. தேவபுத்திரர் என்ன பண்ணிட்டாரு, புஷ்ஷுன்னு தேவபுத்திரர் யார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுங்களேன். இருந்து வாசிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க. தீமையோட என்ன பண்ணாத, எதிர்த்து நிற்க. ஒன்னு தீமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, தீமையோட ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, தீமை கூட என்ன பண்ணக்கூடாது. தீமைக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நம்ம அமைதியாகவே போனால் நம்மளை வந்து ஏமாளின்னு நினச்சிக்க மாட்டாங்களா பாஸ்டர்? நினச்சிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தீமையோட என்ன பண்ணாத. அடுத்தது
ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் ஒருத்தன் உன்னை ஒரு கணத்துல அரைஞ்சா அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இதுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பாஸ்டர் ரீசெண்டா ஒரு பாஸ்டருடைய விளக்கம் கேட்டேன். ஒருத்தன் உன்னை ஒரு வலது கன்னத்தில், அதாவது நான் இப்ப நின்று இவர் ஆப்போசிட்ல நிக்க வச்சு என்னால வலது கரத்துல என்ன பண்ண முடியாதான், அறைய முடியாது. அடிச்சா எந்த கணத்துல தான் அறைவேன். அதனால இப்படி அடிக்கிறத சொல்லல, இப்படி அடிக்கிறத என்ன பண்ணாரு சொன்னாரு. இப்படி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒருத்தர் அவமானப்படுத்துறதுன்னு பயங்கரமா தியானிக்கிறாங்க வசனத்தை. நானும் ஒரு என்ன பாஸ்டர் பயங்கரமா தியானிச்சு ஒரு அடிக்கிறதுல இவ்வளவு ஆராய்ச்சி. ஒருத்தர் அடிக்கிற அடி வலது கணத்துலன்னா வலது கணத்துல அடிக்கணும்னா அவர் உண்மையாக அவர் சொன்னபடி இப்படித்தான் என்ன பண்ணிருக்க முடியும். ஆண்டவர் அங்க சொன்னது ரெண்டு கண்ணமே எனவே என்ன வாங்க போகுது. ஆண்டவரோட கணக்குப்படி வலது கண்ணமா இருந்தாலும் சரி இடது கண்ணமா இருந்தாலும் ரெண்டுமே என்ன வாங்கணும். அதுல அவர் இடது வலதுன்னு சொன்னது நம்ம அப்படி ஒரு சைடு வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணாரு, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை அவ்வளவுதான். அது வலதா இருக்கட்டும் சரி, தெரியாம இடதுலயே அடிச்சுட்டாலும் நோ, ரூல் படி நீ வலதுல அடிக்கல அதனால நான் என்ன பண்ண மாட்டேன். பைபிள் ரூல் படி வலதுல அடிச்சா தான் என்னத்தை பண்ணணும். அதனாலதான் பாஸ்டர் யாருமே என்னை இடது கண்ணத்துல தான் அரைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் திருப்பி நான் என்ன பண்ணிடுறது. ஏன்னா யாரும் வலது கண்ணத்துல என்ன பண்ணதே இல்லை, அடிச்சதே இல்லை. வலது கண்ணத்துல அடிக்கட்டும் யாராவது, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இடது கண்ணத்தை என்ன பண்றேன். அடுத்து சொல்றாரு ஆண்டவர், உன்னோடு வழக்காடி உன்னோட சண்டை போட்டு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது உன் சட்டையை எடுத்துக்கணும்னு நினைச்சா உன் அங்கியையும் விட்டு பேண்ட்டையும் என்ன பண்ணிடு. அதான் அர்த்தம். இல்ல என்ன சொல்லணும், இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் தாங்க மேட்சா இருக்கும், அதனால இதையும் என்ன பண்ணுங்க, கூடுமானா ஷால் என்ன பண்ணி கொடுத்துருங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், ஒரு வேலையை செய்ய சொல்லி ஒரு கேன் தூக்க சொன்னாங்க, அவனோடு இல்ல ஒரு மைல் தூரம் வர சொல்றாங்க, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க உடனே இல்ல இல்ல அவன் வீடு ஒரு மைல் தூரத்துல முடிஞ்சவனே இல்ல இல்ல ஏசு 2 மைல் வர சொல்லி இருக்கிறாரு, அதனால வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் வீடை தாண்டி இன்னொரு மைல் கூட என்ன பண்ணலாம் அப்படி கூட்டிட்டு போக சொல்லல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறதுக்கு நீ என்னத்தை காட்டு, விருப்பத்தை காமி. உன் கூட இன்னொரு மைல் கூட நான் நடந்து வர ரெடியா இருக்கிறேன், தனியா போகணும்னு நினைக்காத, இன்னும் கூட நடந்து வர நான் என்ன பண்றேன். அடுத்தது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, கேட்கிறவனுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புறவனுக்கு முகத்தை என்ன பண்ணக்கூடாது, கோணக்கூடாது. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்பது சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருவை நேசிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். தேவபுத்திரர் யாருன்னு தெரியுதா? இத செஞ்சா தான் நீங்க யாரா. இப்ப எந்த தேவபுத்திரர் வெளியில வர்றதுக்கு நாயும் பூனையும் எலியும் கோழியும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? இந்த தேவபுத்திரர் வர்றதுக்கு. ஒரு கண்ணத்துல யாராவது அடிச்சா என்னைக்காவது மறு கண்ணத்தை காட்டுறானா, அப்படி சண்டை நடக்கும்போது பாக்குது, நாய் ஏன் வந்து பாக்குது, என்ன பண்றான்னு பாக்குது. வசனத்தின்படி கேட்டிருக்கிறாங்க, வசனத்தை பாரு, திட்டு வாங்கிட்டு அமைதியா போறானா இல்ல திருப்பி இல்ல. இன்னைக்கு ஃபெயிலு. யாரு நமக்கு மார்க் போட்டது? நாய் மார்க் போட்டு போயிடுச்சு. டுடே ஃபெயில். தேவபுத்திரன் என்ன பண்ணல, வெயிட் பண்ணி பார்த்தேன், சிருஷ்டி வெயிட் பண்ணி பார்த்துச்சு, அவங்கள தான் மார்க் போட கத்தர் வச்சிருக்கிறாரு. மரம் செடி கொடி எல்லாம் வச்சிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம கிட்ட இருந்து தேவபுத்திரன் வருவானான்னு பார்க்கறதுக்கு. அது பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு ரெக்கார்டு எடுத்தா இவ்வளோ பெரிய புக்கு வெறும் இன்ட்டாவே என்ன பண்ணுது, ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட என்ன புத்திரர் வரல. என்ன சுதந்திரத்தை பெற்றிருக்கிறீங்க தெரியுமா? தேவபுத்திரர் வெளில வர சுயாதீனத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க எல்லா இடத்துலையும் தேவபுத்திரரை வெளிப்படுத்த முடியும். வீட்டில் மட்டும் இல்லை, நீங்க வேலை செய்கிற இடங்களில், பிரயாணம் பண்ற இடத்துல,
சந்தை வெளிகளில், ரோட்ல, எதிரிகள் முன்பாக, தெருக்களில், எல்லா இடத்துலையும் நீங்கள் தேவபுத்திரர்களாய் நடந்து கொள்ள முடியும். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து, யாரும் உங்களுக்கு இங்கே நீங்கள் கிறிஸ்தவங்களா நடந்து கூடாதுன்னு உங்களை யாரும் சொல்லி கட்டாயப்படுத்தவே முடியாது. யார் முன்னாடியும் நான் தேவபுத்திரனா தான் என்ன பண்ணுவேன், நடந்துப்பேன். விருப்பம்னா நீ என்னை ஏற்றுக்கோ, இல்லைனா நீ என்னை ஏற்றுக்காம போ, ஆனால் நான் எப்படித்தான் நடந்துக்குவேன், தேவபுத்திரனா தான் என்ன பண்ணுவேன், நடந்துக்குவேன். ஏன்னா தேவபுத்திரனாய் நடக்கிற சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அடுத்தது கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். இந்த சுயாதீனத்தை எதுக்கு ஏற்றபடி அனுசரிக்க கூடாது, மாம்சத்துக்கு ஏற்ற. இப்போ எனக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு நான் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, அதனால என்ன பண்ணலாம், இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணலாம். முன்னாடி கஷ்டப்பட்டேன், முன்னாடி நெருக்கப்பட்டேன், முன்னாடி ரொம்ப தரித்திரமா இருந்தேன், முன்னாடி ரொம்ப ஏழ்மையா இருந்தேன், முன்னாடி இவ்வளோ பொருளாதார விடுதலை எனக்கு கிடையாது. இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இப்ப கர்த்தர் என்னை சுதந்திரமாக்கிட்டாரு, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அதனால இந்த சுதந்திரத்தை என் மனசு மாம்சமும் விரும்புறபடி என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க. இன்னைக்கு அப்படித்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் சாட்சி என்னது, ஒரு காலத்தில் நெருக்கமா இருந்தோம், இப்போ கர்த்தர் எங்களுக்கு விசாலம் கொடுத்துட்டாரு. எதுக்கு, தேவையே இல்லாத எக்ஸ்ட்ரா 2 பெட்ரூம் வீட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா காரு, எக்ஸ்ட்ரா திங்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா பொருட்கள், பயன்படுத்தாத எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் எதனால வந்துச்சு, சுதந்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை எப்படி அனுபவிக்கிறேன் நான், மாம்சத்துக்கு ஏற்றபடி. இன்னும் இந்த சுதந்திரத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். என் மாம்சத்துக்கு ஏற்றபடி இந்த சுதந்திரத்தை என்ன பண்ண மாட்டேன் நான். இயேசுவுக்கு பசி இருந்தது, கல்லுகளை அப்பமாக்க சொன்னா என்ன ஆக்க முடியும், அப்பமாக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட என்ன பண்ணிச்சு, இருந்துச்சு. அது தெரியும் யாருக்கு, பிசாசுக்கு தெரியும். இவர் சொன்னா என்ன ஆகும், நடக்கும். தண்ணி திராட்சை ரசமா மாற்றக்கூடும்னா கல்லுகளை அவரால் அப்பமாக்க முடியாதா, கண்டிப்பாக்க முடியும். 5000 பேருக்கு சாப்பாடு தேவைங்கும் போது வெறும் 5 அப்பத்தை 5000 பேருக்கு அப்பங்களாய் மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவர் தான் யாரு, ஆண்டவர். ஆனா தனக்கு பசிக்கு வந்த போது தன்னுடைய மாம்சத்துக்கு திருப்தி படுத்துறதுக்காக, தம்முடைய மாம்சத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக அவர் தேவன் கொடுத்த எந்த வல்லமையுமே என்ன பண்ணல, அவரு பயன்படுத்தி கொள்ளல. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த மேன்மையை, தேவன் கொடுத்த மகிமையை, தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலையை எதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, எதுக்கு பயன்படுத்துறீங்க, அதை வச்சு என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, எதுக்கு பயன்படுத்தணும் தெரியுமா, அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, தேவ அன்பு என் இருதயத்தை நிரப்புது. இல்லாத ஒருத்தருக்கு போய் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க அன்பினால. அதை வச்சு நான் வேற ஒரு மேன்மையானதை வாங்கியிருக்க முடியும், விலை கூடின ஒன்று எனக்காக அனுபவிச்சிருக்க முடியும். ஆனால் நான் அதை அனுபவிக்கல. நான் அதை வச்சு என்ன செய்ய விரும்புகிறேன், அன்பினால ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அதுதான் தேவபுத்திரனுடைய சுபாவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்றீங்க, நீங்க கர்த்தர் உங்களை விடுதலையாக்கின போது என்ன செய்தீங்க, உங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினார், நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக்கினார், துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கினார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், தேவையான அளவுக்கு வசதியை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அதை வச்சுட்டு அன்பினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்றீங்களா? எளிய சகோதரனுடைய குறைச்சல்ல உங்களுடைய கரத்தை விரிவாய் திறந்து அவங்களுக்கு நன்மை செய்றீங்களா? வேதம் சொல்லுது, நன்மை செய்யும்போது தாராளமா என்ன பண்ணணுமா, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, பிச்சைக்காரத்தனமா என்ன பண்ணக்கூடாது, எப்படி செய்யணும், நன்மை தாராளமா செய்யணும், உதாரத்துவமா செய்யணும்.
அதுக்கு தான் நீங்கள் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. இப்போ எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன சுயாதீனம்? பாவ பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு. இனி நீங்கள் ஒருபோதும் பாவம் என்னை மேற்கொள்ளுதுன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் சொல்லணும், பாவ பிரமாணத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு. எது உங்களை விடுதலையாக்குது? தேவனுடைய ஆவியின், எது ஆவியின் பிரமாணம்? இந்த வசனம் தான் ஆவியின் பிரமாணம். பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? இதை எங்கே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போகணும்? இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும். சும்மா கையில் ஊறுப்பட்ட பைபிளை வச்சுருந்தா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் ஊர்பட்ட டிரான்ஸ்லேஷனை வாங்கி இந்த சைஸில் பைபிள், அந்த சைஸில் பைபிள், சின்னதுலேருந்து இருக்கிற எல்லா சைஸ்லையும் என்ன வச்சுருக்கிறேன்? அல்மிரா ஃபுல்லாக பைபிள், பேக்கில் பைபிள், காரில் பைபிள், சூட்கேஸில் பைபிள், பீரோவில் பைபிள், எல்லாத்துலேயும் பைபிள் வச்சுருந்தா பத்தாது. ஏதாவது ஒரு பைபிளில் இருக்கிற வசனத்தை எங்கே எடுத்துகிட்டு போங்க. சிலர் நினைக்கிறாங்க நிறைய பைபிள் வாங்கிட்டா நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா. நிறைய பைபிள் வாங்கினாலும் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா என்ன பண்ண முடியாது. ஆமாம், நிறைய பைபிள் வச்சிருக்கிறவங்கலாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்களும் கிடையாது. வச்சிருக்கிற பைபிளை ஒழுங்காக வாசித்து அதை இருதயத்தில் கொண்டு போகிறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. அதனால தான் உங்களெல்லாம் வருஷ கணக்கில் என்னத்தை போராடுறோம்? மாராத்தானோ, வேகமாவோ, ஸ்லோவாவோ, என்னத்தை படிங்க? பைபிளை படிக்க வைக்கிறது எதுக்கு? எப்படியாவது இந்த வசனம் எங்கேருந்து எங்கே வரணும்? இருதயத்துக்குள்ளே வரணும். இங்கே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம், இந்த புக்கில் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும். இது எப்போ இருதயத்துக்கு வருதோ இது என்னை பாவத்திலிருந்து என்ன பண்ணும்? தாவீது சொல்றார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன பண்ணேன். ஏன் நான் பாவம் செய்யலை? தாவீது ஏன் பாவம் செய்யலைன்னு சொன்னார்? ஒரு முறை செஞ்சிட்டாரு. அப்போ அவர் கற்றுக்கிட்டாரு, இருதயத்தில் என்ன இல்லை, இனி பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? வார்த்தை எடுத்து எங்கே வச்சுடுவோம்? இருதயத்தில் வச்சுடுவோம். அதனால தான் அவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? நிலைவரமான ஆவியை எனக்கு என்ன பண்ணோம்? தார ஆண்டவரே, எப்போதும் எனக்குள்ள. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நிலைவரமான ஆவி எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் என்ன பண்ணுது? இருக்குது. இந்த வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கோ. இது இருதயத்தில் வந்துருச்சுன்னா பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வாக்குவம் இருதயத்தில் என்ன பண்ணட்டும்? இருக்கட்டும். அடுத்தது, இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பிசாசுக்கு நம்ம மேலே என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு நம்ம மேலே என்ன கிடையாது? அதிகாரம். நீங்களா போய் அவனுக்கு அதிகாரம் கொடுக்காம, நீங்களா போய் ஒரு சப் கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கூடாது? அவன் கூட புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கூடாது? ஆண்டோர் விடுதலையாக்கி எல்லா பிரச்சனையிலேருந்து, ஏய் உனக்கும் அவங்களுக்கும் இனிமேல் என்ன கிடையாது? ஒரு தொடர்பும் கிடையாது. எந்த சூழ்நிலையும் அவனை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? திருத்தனமாக போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு லிங்க் என்ன பண்ணிக்கிறது? இயேசு சொல்கிறார், ஏதோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே. ஆமாம், அப்படி இருக்கணும். சும்மா போய் திருட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வேற யாருக்கு மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக யாரு கூட லிங்க் வச்சுக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படுத்துருங்க. பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? நம்ம பிசாசு எழுத்துனாலே ஓடி போயிடுவான். எழுத்துனாலாம் ஓடி போக மாட்டான். முதல்ல என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் பிசாசுக்கு என்ன பண்ணணும்? சும்மா போய் பிசாசுக்கு ஏற்றுனீங்கன்னா அவன் சொல்லுவான், பவுலையும் தெரியும், ஆமாம் எல்லாரையும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்பான். பவுலும் தெரியும், பேதுருவும் எனக்கு என்ன பண்ணோம்? சீமோன் நினைச்சாரு, இவங்கெல்லாம் இயேசுவின் நாமம்னு சொல்றாங்களே, இயேசுவின் நாமம்னு சொல்றாங்களே, அப்படி இயேசுவின் நாமம்னு சொன்னாலே என்ன வந்துடும் போல. அப்படித்தான் போய் என்ன சொல்றான்? பவுல் அறிவிக்கிற இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணு நீனு? உடனே பிசாசு அவனை பார்த்து கேட்குது, எனக்கு பவுலையும் தெரியும், நீ யாரு? உனக்கும் இயேசுக்கும் என்னவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அதனால தான் யாக்கோபு ரொம்ப தெளிவாக எழுதினாரு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்க, பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, அப்போ அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? இருளுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. அடுத்தது, மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மரணத்தை பார்த்தலாம் என்ன பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு இந்த வியாதியெல்லாம் வரக்கூடாதுன்னா ஒரு வியாதியும், எந்த வியாதி வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம்?
இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷங்களுக்கு வருதுன்னா நமக்கு என்ன பண்ணலாம்? மற்ற மனுஷங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அது நமக்கு என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வராமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். பட் வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் அப்படி இல்லை. எனக்கெல்லாம் வரவே, நாங்கள்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால எங்களுக்கெல்லாம் வரவே வராதுன்னெலாம் சொல்லாதீங்க. பல கிறிஸ்தவர்கள் வரக்கூடாத வியாதியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதனால் வரலாம். வந்துச்சுன்னா ஐயோ மரணம் வந்துருமேன்னு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட போயிடுவேன்னு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. எதற்காக கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார்? அவர் புத்திரர் வெளியில வர்றதுக்கு. நம்மக்கிட்ட இருந்து யார் வெளியில வரணும்? தேவபுத்திரர் வெளியில வரணும். ஆண்டவருடைய பிள்ளையா நீங்களும் நானும் மாறிடணும். இது ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்ம வெளியில தெரியணும். ரட்சிக்கப்படாதவர்கள் நடுவில் நீங்களும் நானும் யாரா அறியப்படணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? அறியப்படணும். உங்களுடைய மாம்சத்துக்கு என்ன பண்ணாதீங்க, அடிமைகளை என்ன பண்ணாதீங்க. நீங்க சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால மாம்சத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணாதீங்க. இந்த மாம்சம் என்ன தெரியும், ரொம்ப வருஷம் நம்ம கூட இந்த மாம்சத்தை தான் கேட்டுட்டோமா, அது நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக கூட இருக்கும். மாம்சத்துக்கு கீழ்ப்படியறதும் மாம்சத்தின்படி செய்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப கன்வீனியண்ட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஏன்னா ரொம்ப வருஷமாக எதை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த கம்ஃபர்டபுளான வழியை சூஸ் பண்ணாதீங்க. எதை சூஸ் பண்ணுங்க? மாம்சத்துக்கு விரோதமாய் எதிர்த்து என்ன பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணியிருக்கிறான்? சிலுவையில் அறைந்திருக்கிறான். சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். மாமிசத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணியிருக்கணும்? சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன அரைஞ்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் என்னை அப்படின்னா என்னுடைய சுயத்தை எங்க மாட்டிட்டேன். இப்ப வாழ்றேன், இங்கே நான் நிக்கிறேன். சிலுவையில் யார் இருக்கிறா? என்னுடைய சுயம் என்ன பண்ணிருக்கு? என்னுடைய சுயம் சிலுவையில் இருக்கு. இப்ப கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்றாரு? இந்த சுயம் உங்களுக்குள்ள இருந்து சிலுவையில் மாட்டப்படலைன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள வரவே முடியாது. நம்ம எல்லாம் சுயத்தை ஒரு பக்கமாகவும் கிறிஸ்து ஒரு பக்கமாகவும் வச்சுக்கலான்னு என்ன பண்றோம்? ரெண்டு பேரும் என்ன பண்ண, சண்டை போடாம என்ன பண்ணிக்கோங்க, இருந்துக்கோங்க. அனுசரிச்சு என்ன பண்ணுங்க, நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கோங்க. ஆமா, இயேசு வேணும்னா பாருங்க, ஆண்டவரே ரொம்ப மாம்சத்தை என்ன பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. கொஞ்சம் மாம்சத்தோட என்ன பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படித்தானே இருக்கு நம்ம வாழ்க்கை. மாம்சத்தை தூக்கி எங்க மாட்டுங்க? சிலுவையில் மாட்டுங்க. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தான் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இவன் மாம்சத்தை எதில் மாட்ட சொல்றான்? சிலுவையை பற்றி வேற உபதேசம்லாம் பைபிளில் சொல்லப்படலை. சிலுவையை பற்றி ரெண்டு உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று இயேசு சொன்னது, இன்னொன்று பவுல் சொன்னது. இயேசு சொன்னது என்னது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன பண்ண கடவன். எது? அவரும் சொல்லிட்டார், சுயத்தை என்ன பண்ணணும், நீனு சாவடிக்கணும். எதுல சாவடிக்கணும்? சிலுவை என்ன பண்ணணும்? இதுதான் சிலுவையை பற்றி இயேசு சொன்ன உபதேசம். பவுல் சொன்ன உபதேசம் என்ன? சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னைய இனி நான் கிடையாது, இயேசு எனக்குள்ள என்ன பண்றாரு. இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். இது கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு என்ன அது தேவ பலனா இருக்கும். உங்க சுயத்தை தூக்கி எதில் மாட்டுங்க? சிலுவையில் மாட்டுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்வார். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றதை நீங்க பார்ப்பீங்க. கிறிஸ்து செயல்படுறத பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் கிறிஸ்து செயல்படுறத என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஒருபோது மாம்சத்துக்கு என்ன பண்ணாதீங்க. மாம்சத்தை என்ன செய்யணுமா? எது புத்தி உள்ள ஆராதனை? சரீரங்களை அப்படின்னா இந்த மாம்சத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறது தான் என்ன ஆராதனை. மற்றது எல்லாம் என்ன ஆராதனை? புத்தியே இல்லாத முட்டாள்தனமான ஆராதனை. அப்ப தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? வாழ்வு. எல்லாம் முழங்கால் படியிடலாமா? இன்னைக்கு முதல் பாயிண்ட்டை மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு 4 என்ன பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன் வேகமா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல தான் நிக்கிறீங்களா? அழைக்கப்பட்ட காரியத்தில் நிலை நிற்கிறீங்களா?
அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கிறீங்களா? அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைச்சிருக்கிறீங்களா? இல்ல நீங்க இன்னும் விழுந்து போயிட்டே இருக்கிறீங்களா? உங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? முற்றிலுமாய் அழைப்போம். ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருப்பது தான் தேவ சித்தம் நிறைகிற வாழ்க்கை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. எதற்காக உன்னை பிடித்திருக்கிறார்? எதற்காக உன் குடும்பத்திலிருந்து உன்னை ரட்சித்திருக்கிறார்? எதற்காக நீ தேவ சபையில நாட்டப்பட்டிருக்கிறாய்? அவர் அழைத்த அழைப்பில நிலைத்திருக்கும்படியாய். முன்னறிந்து அழைத்தவரே நின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே நின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் தேவ சித்தம்